வணக்கம் நண்பர்களே. முந்திரி என்றாலே அனைவருக்கும் பிடித்த ஒரு சுவையான நட்ஸ். பலரும் தினமும் ஒரு கைப்பிடி முந்திரி சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்று நம்பி சாப்பிட்றாங்க. ஆனால் முந்திரியை அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? யாரெல்லாம் முந்திரியை சாப்பிடவே கூடாது, யாரெல்லாம் முந்திரியை அளவாக சாப்பிடணும், பாதுகாப்பான முறையில் எடுத்துக்கிறணும், முந்திரியா அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு முந்திரி சாப்பிடணும், சரியான முறையில் எடுத்துக்கொள்வது எப்படி, அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தினமும் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தவறான முறையில் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை கூடும், ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், சிலருக்கு அலர்ஜி எல்லாம் ஏற்படும், சிலருக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முந்திரியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் முந்திரியில் பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் என்னென்னா, நல்ல கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம், காப்பர், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, துத்தநாகம், விட்டமின் இ, விட்டமின் கே. இந்த சத்துக்கள் தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்குது. அளவுக்கு மீறினாதான் பிரச்சனைகள் ஏற்பட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பக்க விளைவுகளையும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதை இப்போ பார்த்துடலாம். முதலாவது, அதிகமாக சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பார்த்துடலாம். உடல் எடை அதிகரிக்குங்க. ஏன்னா முந்திரியில் கலோரி மிகவும் அதிக அளவில் இருக்குது. அதனால் ஒரு கைப்பிடி முந்திரிங்கிறது 150லிருந்து 180 கலோரி வரைக்கும் இருக்கும். அதனால தான் தினமும் அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும், வயிற்று கொழுப்பு அதிகரிக்கும், பிஎம்ஐ எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க முந்திரியை அளவாக எடுத்துக்கிறணும். அதிகமாக எடுத்துட்டால் உடல் எடை அதிகரிக்கும். ஸோ எவ்வளோ முந்திரி எடுத்துக்கலாம்னா, உடல் எடையை குறைக்கணும் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 முந்திரி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அடுத்து இரண்டாவது பக்க விளைவு என்னென்னா, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படலாம்ங்க. ஏன்னா முந்திரியில் உப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தான் முந்திரி இருக்கும். ஸோ அந்த ரோஸ்டட் முந்திரியில் என்ன இருக்கும்னா, சோடியம் அதிகமாகவே இருக்குங்க. இதனால் பிபி, ரத்த அழுத்தம் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதயத்திற்கும் சுமை அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், உடலில் நீர்த்தேக்கம் ஏற்படலாம். ஸோ இதனால் பலவிதமான உடல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உப்பு சேர்க்காம முந்திரியை அளவா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது பக்க விளைவு என்னன்னா, சிறுநீரக பிரச்சனை தாங்க. முந்திரியில் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான சேர்மம் இருக்குது. இந்த ஆக்சலேட் நம்ம உடலில் அதிகமாயிருச்சுன்னா நம்ம உடலுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆல்ரெடி சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க முந்திரியை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஏற்படும்னா, சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிடும். ஏன்னா முந்திரியில் ஆக்சலேட் இருக்குது. இது சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடியது அதிக அளவில் இருந்துச்சுன்னா. அதனால் நீங்கள் முந்திரியை சிறிதளவு மட்டும்தான் எடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2 முந்திரி எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக எடுத்தீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும். சிறுநீரக கற்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னென்னா, ஒவ்வாமை தாங்க. நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். ஏன்னா முந்திரி சில வகையான நட்ஸே சிலருக்கு என்ன சொல்கிறது, பிடிக்காமல் சாப்பிடுவாங்க சத்துக்காக. அதுவே பாதி அலர்ஜியை உண்டாக்கும். இது நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, சிலருக்கு உதட்டில் வீக்கம், நாக்கு வீங்கு போய் இருக்கிறது, தோலில் அரிப்பு வர்றது, சுவாசிக்கிறதுல சிரமம்லாம் ஏற்படும், கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும். இப்படி ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் அணுகிறது ரொம்பவே நல்லது. முந்திரி ஒவ்வாமை பிரச்சனையை ஏற்படுத்துது
எடுத்துச்சுன்னா அது கடுமையான பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதனால எப்போதுமே அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயவுசெய்து யாரும் அதிகமாக சாப்பிடாதீர்கள். ஏன்னா நம்ம வீட்ல ஒரு பொருள் இருக்குன்னா, நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அத அதிகமா சாப்பிட்டுருவோம். இது மனுஷங்களுடைய இயல்பான ஒரு ஒரு இது கேரக்டர். இயல்பான ஒரு கேரக்டர். ஆனா நம்ம வந்து எல்லா உணவையுமே சரியான முறையில தான் நம்ம சாப்பிடணும். அடுத்து 5வது பக்க விளைவு என்னன்னா, செரிமான பிரச்சனை தாங்க. ஒரே நேரத்துல நீங்க அதிகமா முந்திரிய சாப்பிட்டீங்கன்னா, வயிறு உப்பசம், வாய்வு, மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால அளவோடு சாப்பிடுறது ரொம்பவுமே முக்கியமானது. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னன்னா, மைக்ரான். மைக்ரான் என்கிறது என்னதுன்னா, தலைவலி தாங்க. சில வகையான நட்ஸ் வந்து சில சேர்மங்கள வந்து கொண்டிருக்கும். அந்த சேர்மம் என்ன பண்ணுதுன்னா, தலைவலியை தூண்டக்கூடிய சேர்மமா இருக்கும். ஸோ முந்திரி சாப்பிட்ட பிறகு அடிக்கடி தலைவலி வந்துச்சுன்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட போய் ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லது. ஆனா இது நெறைய பேருக்கு தெரியாது. தலைவலி எதுக்கோ வருது, எப்படியோ வருது, போகுது அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. நீங்க முந்திரிய அதிகமா சாப்பிட்ட பிறகு வந்து தலைவலி சிலருக்கு ஏற்படும். ஸோ நீங்க போய் உங்க உடல கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 6 விளைவுகள் வந்து கண்டிப்பா நடக்குங்க. அடுத்து யாரெல்லாம் முந்திரிய தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முந்திரி ஒவ்வாமை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து சிறுநீரக கற்கள் வரலாறு இருக்கிறவங்க, ஏற்கனவே இருந்து இப்பதான் சரியா இருக்கு, இல்ல இப்பதான் இருக்குது, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க முந்திரிய தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறவங்க முந்திரிய தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் முந்திரிய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க முந்திரிய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவங்க எல்லாரும் முந்திரிய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப எப்படி முந்திரிய சரியான முறையில சாப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 கிராம் முந்திரி வந்து தாராளமாக பெரியவர்கள் வந்து எடுத்துக்கிறலாங்க. அதாவது எவ்வளோ அளவுனா 10லிருந்து 20 முந்திரிகள் வந்து தாராளமாக பெரியவங்க எடுத்துக்கலாம். ஆனா சிறியவர்கள் வந்து 5 முந்திரிக்கு உள்ளதா எடுக்கணும். ரொம்பவும் 5 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முந்திரி எப்படி கொடுக்கணும்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கொடுக்கணும், இல்லைனா உடைச்சு நசுக்கி இல்லைனா மசிச்சு அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் முழு முந்திரியை அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க தொண்டையில் போய் சிக்கிக்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, அளவையும் கவனித்து கொடுங்க. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் எல்லாருக்குமே குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அளவை கவனித்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அளவோடு எடுத்துக்கிட்டா இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி எப்படி முந்திரியை சாப்பிட்ணும்னா, ஒன்று நம்ம வறுத்து சாப்பிடலாம். அதாவது வறுத்து சாப்பிடும் பொழுது ஒன்று நெய்யில் வறுத்து சாப்பிட்லாம், இல்லை வெறுமனமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ ரோஸ்ட் பண்ணும்போது உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. அதே மாதிரி நெய்யுமே கம்மியாக சாப்பிடுங்க. இல்லைன்னா வெறுமனமே முந்திரியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதை இரவுலையே நீங்கள் ஊற வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் இயங்கும், நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரியை வந்து சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நல்ல கொழுப்பு உங்கள் உடலுக்கு கிடைக்கும். நம்ம உடலுக்கு கொழுப்பு ரொம்பவே முக்கியங்க. நல்ல கொழுப்பு, அந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி முந்திரியில் புரதம் இருக்குது. நம்மளுக்கு புரதமும் தேவையானது. நம்மளுடைய இதயத்திற்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அடுத்து முந்திரியில் மெக்னீசியம் இருக்குது. இது மூளை, நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்பாட்டுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. நீண்ட நேரம் பசியை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ முந்திரி நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க முந்திரிய நீங்க சாப்பிடுறதா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 5 முந்திரிய கூட நீங்க தினமும் எடுத்துக்கிறங்க. ஆனா நீங்க இரவுல ஊற வச்சு காலையில நீங்க அந்த ஊற வச்ச முந்திரிய நீங்க சாப்பிடுறது உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இங்க வந்து போய் நெய்யில வறுக்கிறது, உப்பு போட்டது அந்த மாதிரி சாப்பிடுறத நீங்க தவிர்த்துருங்க. ஸோ இப்படிதான் நீங்க சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க ரொம்பவுமே ஆரோக்கியமானது. முந்திரிங்கிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நட்ஸ் தான். ஆனால் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும்ங்கிற பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு முந்திரியுமே எடுத்துக்கிறங்க. சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிட்டா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.